ஆண்டவர் இயேசு உங்க மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். அதனாலதான் வசனத்தை கொண்டு பேசுவது மாத்திரமல்ல, உலகத்தில் அழகான பகுதிகளை எல்லாம் உங்களுக்கு காண்பிக்கிறார். ஜப்பான் தேசத்துல டோக்கியோ பட்டணம் இருக்குல்ல, அங்குள்ள ஒரு இடத்துலதான் நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன். ஏன்னு சொன்னா, நீங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கணும், அதற்கேற்ற ஒரு சூழ்நிலை இருக்கணும் என்பதற்கு தான் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். நான் கர்த்தரை தியானிக்கிற தியானம் இனிமையா இருக்கும், கர்த்தருக்குள் மகிழுவேன். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், அதான் ஆண்டோடைய விருப்பம். என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் இருக்கான்னு வைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் துக்கமா இருந்தா தகப்பனுக்கு சந்தோஷமா, தாய்க்கு சந்தோஷமா, ஏன் என் பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். நீங்க துக்கமா இருந்தா ஆண்டவரும் அப்படிதான், ஏன் என் மகன் இப்படி இருக்கிறான், என் மகள் ஏன் இப்படி இருக்கிறா, என்ன துக்கம், நீ மகிழ்ச்சியா இருக்கணும் மகனே, மகளே நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லுவார்.